இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் 1 கிளாஸ் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இது ஒரு 100 கிராம் இருக்கும். இப்போ 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு வேகிறதுக்கு. 4 பச்சை மிளகா, 2 தக்காளி, 2 வெங்காயம், 4 பல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம், ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. கரண்டிலே இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விடுங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடுங்க. இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, ஜீரகம், உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதோ 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இறக்கிட்டா நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பாரில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.